வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம எஸ்டேட்டில் என்ன வேலைலாம் நடக்குதுன்னு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த செடி பார்த்திங்களா, இதுதான் கம்பளி மாசி. இது சும்மா வேலி ஓரத்துலலாம் வச்சு விட்ருப்பாங்க. மல்பெரி புஷ், மல்பெரி. இங்கே பாருங்கள், நிறைய பழம் இருக்குது. ஆனால் நம்ம ஆளுங்க இருக்கிறாங்களே, குருவி பறவைகள் நல்லா சாப்பிட்ருவாங்க. அது இது இன்னும் நல்லா கருப்பு கலரில் வரணும், அப்போ தான் பழுக்கும். இது செவந்து இருக்குது, இங்கே பாருங்கள். ஆனால் இப்போ எடுக்கிறது இல்லை, இது கலர் மாறணும். மழையில் ஊறிச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கலரில் வந்து இந்த மாதிரி கலர் மாறும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கீரை இருக்குது. நான் பொன்னாங்கண்ணி கீரை கொஞ்ச நாள் முன்னாடி கடையில் வாங்கிட்டு வந்தேன் மார்க்கெட்டில். இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வெறும் காம்பு தான் நட்டு வச்சோம். இது கொஞ்சம் தான் நட்டோம், அப்படியே ஃபுல்லாக போயிடுச்சு. அது எவ்வளோ கீரை இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம தோட்டத்தில் எங்கே பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாக அதுதான். ரொம்ப நாளாக எடுக்கலை வேறு. நாங்கள் நல்லா வளர்ட்டோமே, அப்புறம் எடுக்கலான்னு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி வளர்ந்துச்சு. கீரைங்க பாருங்க எப்படி இருக்குது. நடுவில் மற்ற கீரையும் இருக்குது. ரெண்டு கட்டா, ரெண்டு கட்டு கீரை எடுத்து. கடைக்கோழி ஒன்று 12 முட்டை வச்சிருக்குது, எங்கே நின்று கத்திட்டு இருக்குது. சண்டைக்கோழி முட்டையை தேடுது, அந்த பேரலுக்குள்ளே தான் முட்டை இருக்குது. இது எழுந்து வந்துட்டு கத்திட்டு இருக்குது. முல்சீத்தா பழம் ரெட்டையாக இருக்குது பாருங்கள். இதில் 2 பழம் பழுக்கலை இன்னும். ரெட்டை பழம் கைக்கு ஈஸியாக இருக்குது. நிறைய பழம் இருக்குது மரத்தில், இன்னும் பழுக்கலை. கொடம்புளி பூ பூத்து இருக்குது பாருங்களேன், எவ்வளோ அழகான பூ. அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பூ வந்திருக்குது, இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு காய் வந்துடும். இங்கே பாருங்கள், ரொம்ப அழகான பூ இது. நம்ம தோட்டத்தில் இப்போது சுண்டக்காய் நிறைய இருக்குது. செடி பார்த்திங்கன்னா அங்கங்கே நிறைய செடி தானாகவே வளர்ந்துருக்கோம். நிறைய பூ இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக காய் காய்ச்சிருக்குது. நம்ம இன்றைக்கி சமையலுக்கு தேவையான சுண்டக்காவை இங்கேருந்து தான் எடுக்க போகிறேன். பச்சை சுண்டக்காய் வந்து பருப்பு போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். சுண்டக்காயில் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது, ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. அதனால் வாரத்தில் 1 நாள் 2 நாள் சாப்பிட்லாம். நம்மக்கிட்ட நிறைய செடி இருக்கிறதுனால ஈஸி, இதை உடனே எடுத்து சமைச்சி சாப்பிட. இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, காய் பறிக்கும் போது கையில் நல்லா முள் குத்தும். இது எதுக்கு போட்டு சமைப்பாங்க? இது நெத்திலி பொடியெல்லாம் போட்டு கிழக்கொட்டை அதுவும் நச்சு போட்டால் நல்லாயிருக்கும். ஆக்கள் நல்லா சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நெத்திலி போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்குமா? ஆமாம். நாங்கள் இன்றைக்கி வந்து பருப்பு போட்டு தான் செய்ய போகிறோம். நாங்கள் அப்படி ஆக்க மாட்டோம். பருப்புக்கு போடுறது இல்லையா? இல்லை, நெத்திலி போட்டு. கருவாடுக்கு
கருவாட்டுக்கு சுண்டக்காய் செய்வதால நெத்திலி தான் நல்லா நெத்திலிக்கு தான் நல்லமா? பார்த்தீங்களா, நெத்திலிக்கு தான் நல்லமா. நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும். என்ன செய்வாங்க? அவிச்சிட்டு வெட்டியாத்தூளெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு, சரி, கறி வைக்கிற மாதிரியே போட்டுட்டு, உப்புத்தூள் போட்டுட்டு, அதை பெசரி கடுகு வெந்தயம்லாம் போட்டு எண்ணெயில் அள்ளி போடுவாங்க. பொரிப்பாங்களா? பொரிச்சு எடுப்பாங்க. நல்லா இருக்கும். எண்ணெய் ஊற்றி பொரிப்பாங்களாம். அதாவது பச்சையை வேக வச்சுட்டு கடுகு உளுந்து எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு பொரிச்சு சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கும். நம்ம வந்து சுண்டைக்காய் வத்தல் போடுவோம் தெரியுமா? நல்லா இடிச்சிட்டு மோரில் உப்பு போட்டு ஊற வச்சு, வெயில் நல்லா வேணும் அதுக்கு. நமக்கு வெயில் இப்போ தான் அப்படி அடிக்குது. எங்கே நேற்று மழை பெஞ்சிச்சு? நேற்று மழை பெஞ்சிச்சு. அந்த நல்ல வெயில் தொடர்ந்து அடிச்சுதுன்னா இதெல்லாம் வத்தல் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, புளி குழம்புக்கெலாம் நல்லாயிருக்கும் சுண்டைக்காய் வத்தல். ஆனால் இங்கே நிறையா சுண்டக்காய் மரம் இருக்குது. எப்படி ஒரு 15-20 மரம் இருக்குல்ல? இங்கே நல்லா வளரும். ஆமாம், இதெல்லாம் நாங்கள் போட்டு வந்ததில் அதான் தானாக வந்தது. வளருது. நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். சுண்டைக்காய் வந்து தானாக வளரும், அப்படியே காட்டு செடி வரும். நிறைய சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காவை எப்போவுமே அம்மிக்கல்லில் இல்லை இடிக்கல்லில் வச்சு நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பு கூட போட்டு எப்பொழுதும் போல் பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு அதையும் போட்டு நல்லா குக்கரில் போட்டு வேக போட்டுடலாம். இப்போது வந்து என்னோடய மாமியார் தான் சமைக்கிறாங்க. பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி எல்லாம் போட்டுட்டு தேங்காய் பால் ஊற்றி தான் சமைப்பாங்க. ஏன்னா சுண்டைக்காயில் கொஞ்சம் லைட்டாக கசப்பு தன்மை இருக்கும். பால் ஊற்றுனா ருசி நல்லாயிருக்கும். பருப்புக்கே இங்கே எப்போவுமே தேங்காய் பால் தான் ஊற்றுவாங்க. இப்போது சுண்டைக்காய்க்கு ஊற்றும் போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் போட்டுட்டு கூடவே சுண்டைக்காவை போட்டு குக்கரை மூடி ஒரு 2-3 சத்தம் வச்சோன்னா நல்லா வெந்துடும். அவ்வளோதான், தாளிச்சிடணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் இருக்கிற நாட்டுக்கோழியோட முட்டை. புது செட் வந்து இப்போ பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக முட்டை போட ஆரம்பிச்சிருக்குது. அது புது பேட்ச். அது பழைய பேட்ச் வந்து பெரிய முட்டை போடுறாங்க. சின்ன குட்டி குட்டி முட்டை நிறைய டெய்லி போடுது அந்த புது பேட்ச். இன்னும் போக போக தான் பெரிய சைஸாக மாறும். வித்தியாசத்தை பாருங்கள். நடுவில் இருக்கிற முட்டை பெருசு, இந்த 2 சைடில் இருக்கிறது வந்து இப்போ ரீசண்டாக போடுற முட்டைங்க. அன்றைக்கி பறித்த கிராம்பு இது காய வச்சது எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கலருக்கு கிராம்பு கலருக்கு வந்துடுச்சு. இப்போது எதுக்கு எடுத்தேன்னா, இது பாருங்கள் பூத்தது. இதெல்லாம் இந்த முத்திட்டா பூக்குதுல்ல, அது வேஸ்ட்டு. இந்த மொட்டு தான் நமக்கு முக்கியம். கிராம்புனா அந்த மொட்டு இருக்கும்ல, அதுதான் முக்கியம். இங்கே பாருங்கள், இது பூத்து இருக்கிறதுனால அது ஒரு மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த இதுதான் காரம், நல்ல காரமாக இருக்கும். அந்த மொட்டு தான், இதுதான் வித்தியாசம். அதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். கரெக்டான பருவத்தில் எடுத்தோன்னா நல்ல கிராம்பு கிடைக்கும். இப்போது நல்லா இருக்குது இந்த கிராம்பு. பாருங்கள் எவ்வளோ வாசனையாக இருக்கும். இப்போது இருங்க, அந்த பட்டையும் காமிச்சிடுறேன். காய வச்ச பட்டை நிழல்லே காய வச்சாச்சு, நல்லா காஞ்சிச்சு. இது பாருங்கள், 2த்துக்கும் வித்தியாசம் காட்டுறேன். நூல் கட்டியிருக்கிறோம் இங்கேயும் இங்கேயும். இது எதுக்குன்னா அது இந்த ஷேப் அழகாக ஒல்லியாக அந்த கடையிலலாம் வைப்பாங்களே அதே மாதிரி. இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், அசிங்கமாக ஒரு மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அழகாக ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணுன்னா இந்த மாதிரி கட்டி வச்சா நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இது வந்து வாசனைக்கு எந்த குறைச்சலும் கிடையாது. நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்த பட்டை இது. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான பட்டை, வாசனையாக இருக்கும். நம்ம எது சமைச்சாலும் அந்த முழுசாக அந்த வாசனை நமக்கு வந்துடும், நல்லாயிருக்கும். கடையிலலாம் வந்து நல்லா தான் இருக்கும் வாசனை. என்னன்னு கை மாறி அங்கே இங்கே ஊர்லேருந்து வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி வர்றதுனால ஒரு மாதிரி கொஞ்சம் நாள் ஆகும். இது நம்ம தோட்டத்துலேருந்து நேரடியாக
எடுத்து காய போட்டது. இதுதான் நம்ம சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கொடுப்போம். நம்ம சொந்தக்காரங்க நம்ம ஸ்பைஸ் பிஸ்னஸ்க்கும் இதுதான் யூஸ் பண்ணோம். இப்போ கொஞ்ச நாள் பிரேக்கு முடிஞ்சிருச்சு, சீசன் முடிஞ்சிச்சு, ஸ்டாக் முடிஞ்சிருச்சு. ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இப்போ ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து உரிப்போம், கொஞ்சம் கொஞ்சம் கிராம்பு வரும், கொஞ்சம் கொஞ்சம் பெப்பர் வரும், அதெல்லாம் அப்படியே சேர்த்து வைப்போம். நிறைய வரும்போது நம்ம பழைய மாதிரி கொடுப்போம். டூரியன் மரம் வழக்கம் போல் சீசன் ஆரம்பிக்குது. பூ பாருங்கள், டூரியன் பூ இதுதான். டூரியன் பூ இருக்குது மரத்தில். மரத்து கிளையில தான் வரும் அது. பெப்பர் அறுவடை நடக்குது தோட்டத்தில். நான் பக்கத்தில் இருக்கிறதுலாம் எடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், பழுத்தது. பழுத்த பெப்பர்லேருந்து தான் ஒயிட் பெப்பர் எடுப்பாங்க. அதோட தோலெல்லாம் எடுத்துட்டு அரைச்சாங்கன்னா ஒயிட் பெப்பர் வரும். இது இங்கே இருக்குது. இந்த கொடியில் சரியாக இது இல்லை, எல்லாம் இங்கே பாருங்கள் கொட்டி போயிருக்குது. இங்கே நல்லா இருக்குது. பறவைங்க சாப்பிடுமான்னு தெரியல. இல்லை சாப்பிடாது. பூவை சாப்பிடும் போல. இல்லை சாப்பிடாது. காரம். காரமா? ம். ஆனால் சில பறவைங்க இந்த பூவை சாப்பிடுதுன்னு சொன்னாங்க. அப்படியா? எனக்கு நான் தெரிஞ்சு சாப்பிட்டதில்ல. அன்னைக்கு அத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. செல்லம்மாக்கு தெரியுமான்னு கேளுங்க. செல்லம்மா, இந்த மிளகு பூ வந்து பறவை சாப்பிடுமா? மிளகு திங்காது. இந்த ஜாதியா இந்த காட்டு மிளகு இப்போ கொட்டும், கொட்டி போயிடும். ஆனால் திங்காது, பறவை திங்காது. பறவை திங்காது போல. காரம் தானேம்மா, திங்காது. அது காரம்லாம் தெரியுமா? ஆமாம். சில கோழியும் நல்லா சிவப்பா இருக்கையில கொத்தி ஆமாம், அந்த சிகப்பா இருக்கிறதுனால பழம்னு நினச்சிட்டு கொத்தும். கொத்திடுறதா. நல்ல மிளகு வாசனையாக இருக்கும். இப்போ மிளகு அறுவடை செஞ்சுட்டு வருவாங்க. வந்தோடனே எப்படி சுத்தம் பண்ணுறாங்க, எப்படி காய வைக்கிறது எல்லாம் பார்க்கலாம் இன்னைக்கு. இதெல்லாம் வந்து நம்ம டீ மலைக்கு நடுவில் இருக்கிற பெப்பர் எல்லாத்தையும் அறுவடை செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இப்படி தான் மடுவத்தில் போட்டுட்டு க்ளீன் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து சில பேர் பேக்கில் போட்டு அடிப்பாங்க. அடிச்சிட்டு அதை அப்படியே தனித்தனியாக இதுலேருந்து கழட்டிட்டு வரும். அப்போ ஆமாம், முதல்ல முக்கியமானது சொல்கிறாங்க, இதெல்லாம் எடுத்துடணும், இலையெல்லாம் தனியாக எடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து சுத்தம் பண்ணுற வேலை வந்து நிறைய இருக்குது. இதில் இலையெல்லாம் எடுத்துடணும் முதல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பேக்கில் போட்டு அடிப்பாங்க. சில பேர் ஒரு கம்பு மாதிரி வச்சுட்டு பேக்கில் அடிப்பாங்க. சில பேர் பேக்குக்குள்ளே போட்டு கட்டிட்டு காலில் வச்சு லைட்டாக மிதிப்பாங்க. சில பேர் டைரெக்டாக இப்படி இப்படி மிதிப்பாங்க. அப்போ நீங்கள் காலில் மிதிக்கிறீங்களே, நாங்கள் எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்குறீங்க. அப்படித்தான் விவசாயத்தில் செய்வாங்க எல்லாமே. அவங்க நம்ம விவசாயிங்க கை கால் பட்டு வர்றது தான் நம்ம சாப்பிட்றது. அவங்க கை கால் படாமல் எதுவுமே கிடைக்காது. வயலில் இயற்கையாக வர்றதுலாம் அப்படி தான் வரும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க நினைக்கிறீங்க அப்படியே க்ளவுஸை போட்டுட்டு க்ளீனாக எல்லாம் பண்ணி வரோன்னு. ஃபேக்ட்ரியில் வேணால் அப்படி நடக்கும். விவசாயத்தில் கல் மண் எல்லாத்துலேயும் பரண்டு உருண்டு வர்றது தான் நேச்சுரலாக நமக்கு கிடைக்கும். அது மாதிரி சொல்லுவாங்க. அது பேஸ் என்ன, உரம். உரம்ன்றது என்னது? அது வந்து ஒரு கழிவு. கழிவு.
அந்த கழிவு தான் நமக்கு தங்கமாக மாறுது இது. ஆமாம், ஒரு கழிவை போட்டு தான் நம்ம வந்து நல்ல ஒரு காய்கறியோ இல்லை இந்த மாதிரி ஸ்பைஸு இதெல்லாம் எடுக்கிறோம். அப்போ அது போடாமல் எப்படி? எல்லாமே வந்து பார்க்க போனால் எதுவுமே சுத்தம் இல்லாத மாதிரி தான் தெரியும். இப்போ அது மாத்திரம் இல்லாமல் மாத்தில் நம்ம இருக்க ஏரியா வந்து ஸ்பைஸ் கேபிட்டல் ஆஃப் ஸ்ரீலங்கான்னு சொல்லுவாங்க. ஆமாம், மாத்தலை தான். மாத்தளையில் தான் இதில் ஸ்ரீலங்காவில் வர்ற மெஜாரிட்டி ஆஃப் ஸ்பைசஸ் வந்து மாத்தளை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் வரும். அது அதாவது பெப்பர், க்ளோவ்ஸ், சினமன் அதெல்லாம் மாத்தளையில் தான் வரும். அது இப்போ நீங்கள் மாத்தளை டூரிசம்க்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்பைஸ் கார்டனை வந்து ஒவ்வொரு ஸ்பைஸ் கார்டனை டூரிசம் மாதிரி காட்டுறாங்க. அதாவது சாக்லேட் கொக்கோ செடி எப்படி இருக்கும், பெப்பர் செடி எப்படி இருக்கும், சினமன் செடி எப்படி இருக்கும், க்ளோவ்ஸ் எப்படி இருக்கும்னு வெளியேருந்து வரவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது அது. அதனால் இப்போ டூரிசமில் பெரிய பிஸ்னஸ் அது ஸ்பைஸ் கார்டன். ஆமாம், எல்லா ஸ்பைஸையும் காட்டுவாங்க. இப்போ நாங்கள்லாம் அது எங்களுக்கெல்லாம் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. நாங்கள் ஸ்ட்ரைட் ஒன்லி விவசாயம், ஒன்லி ஃபார்மிங், ஒன்லி கல்டிவேஷன். ஆமாம், எங்களுக்கு டைமும் இல்லை அது. ஆனால் எங்களுக்கு உண்மையாக எல்லாம் என்ன நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு ரிசார்ட் மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ இது ஒன்று இருக்குது. ஏன்னா உங்கள் இந்த எலிவேஷனில் இருக்குது, நல்ல வியூ இருக்குது, ட்ரெக்கிங் பண்ணலாம், வாக்கிங் போகலாம், அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. வி வாண்ட் டு ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ். அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம பேசி எல்லாம் சொல்லுவோம். ஆமாம், அப்படி மக்கள் வந்து நாங்கள் வந்து பார்க்குறோம், எங்களுக்கு ஒரு நாள் ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படி இப்படின்னாங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முடிவு பண்ணணும் எப்படி செய்ய போகிறோம் என்னன்னு. ஏன்னா வேலையும் நடுவில் கெட்டு போயிடக்கூடாது. ஆமாம், அதான். ஏன்னா அதில் வந்து எங்களுக்கு இப்போ நாங்கள் பண்ணுற வேலை வந்து 100% கமிட்மெண்ட் நம்மளுக்கு. இட் ஹேஸ் டு பி டோட்டலி இந்த ஒர்க் தான் பார்க்கணும். இப்போ டூரிசம்லாம் வச்சா அது அவங்களுக்கு கைட் பண்ணணும், தங்குறதுக்கு அரேஞ்ச் பண்ணணும், அதெல்லாம் இட்ஸ் அடிஷ்னல் ஒர்க் அது. ஆமாம், அதுவும் நம்ம இருக்கிறது எங்கே ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கிறோம். இங்கே வந்து டக்கு டக்குன்னு எந்த பொருளும் கிடைக்காது. வேணும்னா டவுனில் தான் போய் வாங்கணும். அந்த ஆன்லைனில் போட்டு வாங்குறது அதெல்லாம் கிடைக்காது. எது இருக்குதோ அதை வச்சு தான் நம்ம சமாளிக்கணும், அதை வச்சு தான் நம்ம சாப்பிடணும். அப்படி நீங்கள் இங்கே வரேன்னு ஆசைப்படுறவங்க வந்து அப்படி தான் இருக்கிறத வச்சு தான். ஏன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க வரலாமா, எஸ்டேட் டூர் வரலாமான்ட்டு. வர்றவங்க த மோஸ்ட் வெல்கம். நாங்கள் வேணான்னு சொல்ல மாட்டோம். ஆனால் எங்களுக்கு இருக்க லிமிட்டேஷன்ஸோட தான் நீங்களும் வந்து இருக்கணும், வந்து கம்ப்ளைண்ட்லாம் பண்ணக்கூடாது. ஆமாம், நீங்களும் அந்த இயற்கையோட சேர்ந்து இருக்கிறதா இருந்தால் வரலாம். அதுதான் இப்போ நம்ம வந்து இப்போ வரீங்கன்னு ஒரு ஃபேமிலி வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபேமிலிக்கு நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறோமோ அந்த மாதிரி சாப்பாடு தான் கிடைக்கும். சிம்பிளான சாப்பாடு, நேச்சுரலாக இயற்கையான வாழ்க்கை, சுத்தமான காற்று, நல்லா இருக்கும். எல்லாமே நீங்களே கைப்பட காய்கறி பறிக்கலாம், கீரை பறிக்கலாம். ஆனால் ஷாப்பிங் போகணும், அது பண்ணணும், இது பண்ணணும். இங்கே இது திஸ் இஸ் நாட் த ரைட் பிளேஸ். இது வந்து உங்களுக்கு டு பி ஒன் வித் நேச்சர். அதே மாதிரி ஓப்பனாக சொல்லிடுறேன், ரொம்ப அமைதியாக இருக்கும். வந்து போர் அடிக்குது அப்படின்ட்டு ஒரு நாளில் போர் அடிக்குது அப்படின்னு நினைக்கூடாது. இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மைண்டை செட் பண்ணிட்டு வரணும். அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கும், மனசுக்கு அப்படியே ரம்மியமாக இருக்கும். பறவைகள் சத்தம். நீங்கள் வந்து அதாவது சிட்டிலேருந்து ரொம்ப அப்படியே பரபரப்பான லைஃப்லேருந்து வர்றவங்களுக்கு இந்த லைஃப் வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமாக தெரியும். அப்போது எனக்கு போர் அடிக்குது அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. இந்த லைஃப் நீங்கள் ஒரு வாட்டி ஞாபகம் இருக்காது, யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன ஓவரா பேக்ரவுண்ட் மியூசிக் பறவைலாம் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. பறவை இதெல்லாம் பேக்ரவுண்ட் பயங்கரமாக செட் பண்ணுறீங்க. நான் ஒரு நாள் கூட பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்ததே இல்லை. ஏன்னா இது பெரிய தோட்டம்னால நிறைய பறவைங்க இருக்கும், ஆயிரக்கணக்கான பறவைங்க, விதவிதமான பறவைங்க இருக்குது. அதோட சத்தம் தான். இப்படி தான் சுத்தம் பண்ணி எடுப்பாங்க. இந்த காம்பில் இருக்கிற மிளகெல்லாம் உதுத்து தனியாக எடுத்து இதை வந்து நல்லா வெயிலில் காயப்படுவாங்க. அதுக்கப்புறம் அந்த காம்பு எல்லாம் எடுத்து நடைபாதையில் போட்டு விட்டுருவாங்க. அவ்வளோதான். பொழுது வருது. இப்போ ஆனந்த்ராஜ் அண்ட் பல்லுபாஸ் என்ற மோகன், இந்த கொழுந்து வேலை வந்து டெய்லி நடக்கிற வேலை தான். 11 மணிக்கு கொழுந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மடுவத்தில் கொட்டிட்டு நல்லா பிரித்து விட்டுட்டு போயிடுவாங்க. திரும்பி 3 மணிக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சிடும், ஃபேக்ட்ரிக்கு அனுப்பிடுவோம். அவ்வளோதான். மெதுவாக சாக்கிய
இந்த வாழை மரம் வந்து ரொம்ப உயரமாக இருக்கும். நீங்கள் இங்கே நின்றுருக்கோம் அதுவும் கீழே கொடுத்துருக்காரு. நல்ல பெரிய அடி படிச்சா காய் உடஞ்சிச்சா பாருங்க. இல்லை உடையில முத்திருச்சா முத்திருச்சா ஆ இது வந்து வாழைக்காய் சாம்ப வாழை. ஆனால் பார்க்க அவ்வளோ நல்லா இல்லை. ரொம்ப உள்ளே வந்து காற்று மாதிரி இருக்கும். நல்ல காயாக இருந்தால் மொத்தமாக நல்லா தடியாக இருக்கும். கரெக்டாக எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் 4:30-5 மணி இருக்கும். நல்லா மழை பெஞ்சிச்சு. தோட்டத்துக்கு நல்லா தண்ணி ஊற்றிருச்சு. நல்லா கூலாகிடுச்சு. இந்த நாள் இப்படி தான் போச்சு மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளெஸ் யூ ஆல். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க. பாய்.